தமிழ் மொபைல் டெக் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபாலுடைய 10,000 mAh திறன் கொண்ட பவர் பேங்குடைய அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்குடைய நேம் ஐபால். இந்த பவர் பேங்குடைய பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் 10,000 mAh பேட்டரி திறன் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜுடைய பேக் சைடில் பவர் பேங்கை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டேப்லெட், மொபைல் ஃபோன், ப்ளூடூத் ஹெட்செட், போர்ட்டபிள் ஸ்பீக்கர், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பவர் பேங்குடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி டைப், பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோடைய கேரண்டி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கிரேடு கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பவர் பேங்கை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கேஜுடைய இன்சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதை தவிர அந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இப்போ அடுத்து பவர் பேங்கை கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வெயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐபால் சிம்பிள் போட்டிருக்கு ஃப்ரண்டில். பேக் சைடில் பவர் பேங்குடைய சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பேங்குடைய எல்இடி லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்குடைய பாட்டமில் பார்க்குறப்போ 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சேம் டைமில் 2 மொபைலை நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எல்இடி லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணி பார்க்குறப்போ இதில் ப்ளூ கலரில் எல்இடி லைட் இண்டிகேட்டர் நமக்கு தெரியுது. இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த லைட் மூலமாக நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி கேபிள் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பவர் பேங்குடைய முழு ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 1 week யூஸ் பண்ணிவிட்டு இந்த பவர் பேங்குடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணலாம். இந்த பவர் பேங்கில் நம்ம யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த மொபைலுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மொபைலை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே பவர் பேங்க் ஆன் ஆகிடும். நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆன் ஆனோன்னா அந்த ப்ளூ கலர் லைட் நமக்கு இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐபாலுடைய 900 ரூபாயில் 10,000 mAh பவர் பேங்க் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.